வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமில் புதுசாக வரக்கூடிய OB52 அப்டேட் தான் வச்சுக்கேன். ஒரு அப்டேட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய சேஞ்சஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் புதுசாக வரக்கூடிய நியூ கொலாபரேஷன் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அப்புறம் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஜெச்சுகேஷனை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட எமோட்ஸில் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் எமோட் இல்லை, அதாவது நீங்கள் இனிமேல் நாக் டவுன் பண்ணிட்டா அதை கில் எடுக்கிற பார்த்தீங்கன்னா சுற்றியால் அந்த கையால் அடுத்து பார்த்தீங்கன்னா கோடையாட்ட ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எமோட் மாதிரி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் நம்பர் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஒரு சிட்டிங்ஸாட்ட விட்டுருந்தாங்க. நீங்கள் ஸ்கைடிங்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுமான வச்சுக்கலாம் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜாலியாகவும் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த கேமுக்குள்ளே வந்து ஜுட்சுகாரினை பேஸ் பண்ணி ஒரு டோக்கன் ஆட்ட தருவாங்க. ஃபஸ்ட்டு டோக்கன் ஆட்டோடையே இந்த ஒரு டோக்கனும் வரப்போகுது அப்படின்ட்டு அது வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் கார்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படி ஃபயர் வர மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஜுட்சுகாரினை கொலாபரேஷனை பேஸ் பண்ணி இது மட்டும் இல்லாமல் மேப்புக்குள்ள அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி லூட்டிங் மாதிரி இருக்குமாமா, லூட் அடிக்கிற மாதிரி, அதாவது ரிவ்யூ சிஸ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ணுறதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விட போகிறாங்க அப்படின்னு தோணுது. இது ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் சூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெவல்ஸில் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 விதமான லெவல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவல்ஸையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வந்து பட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருச்சு. லெவல் 1 பார்த்தீங்கன்னா சூப்பர் எனர்ஜி அந்த ஹீலிங் பிஸ்டலு அந்த சூப்பர் மெடிக்கிட் எல்லாம் கொடுத்துருங்க. இதில் லெவல் 2 பார்த்தீங்கன்னா க்ராஸ் அடன்ஸ்கின்னு தாம்ஸ்னு SVDX இது மாதிரி ஏகப்பட்ட கன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இது மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அந்த இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள இன்னும் வராமல் இருக்கக்கூடிய ஈவோ கன் ஸ்கின்னான M60 அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு M60 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கனை வச்சு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடியும். டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ் தீரோ ஸ்பீடு வர மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டோக்கனை வச்சு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த இது கூடிய வரக்கூடிய இந்த ஒரு ஆஞ்சலிக் ராயில் தான் இருந்துச்சுன்னா இது கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிங் கொடுத்துருக்கனால இந்த ஒரு ஆஞ்சலிக் ராயல் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுட்சுகாஷின்னு ஒரு கொலாபரேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஒரு கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நருட்டோவை பேஸ் பண்ணி எப்படி வந்து மேப்பில் ஒரு பிளேஸில் வந்து சேஞ்ச் பண்ணாங்களே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி இந்த ஒரு பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஜுட்சுகாஷின்னு வந்து ஒரு வில்லேஜ் இருக்க மாட்டேங்குது. அந்த ஒரு வில்லேஜை பேஸ் பண்ணி அப்படியே வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு வில்லேஜ் வந்து கொண்டு வரது மட்டும் இல்லாமல் மேட்சில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ரிவ்யூ சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ரிவ்யூ சிஸ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே சேஞ்ச் பண்ண போகிறாங்க எனக்கு தோணுது. இதான் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரை பேஸ் பண்ணி ரிவ்யூ சிஸ்டம் வந்து கிளாக் டவர் சென்டர்லேயே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அந்த இது கூட வரக்கூடிய வாய்ஸ் பேக்கு அப்படின்றதுன்னு 3 விதமான வாய்ஸ் பேக்கு விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி வாய்ஸ் பேக்கு கூடிய பார்த்தீங்கன்னா 52 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ள ஒரு கேரக்டர் வரப்போன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஒரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் அப்படின்றதுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்விசிபிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டா உங்களால் ஃபயர் பண்ண முடியாது. இனிமே கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டீங்க அப்படின்றதுங்க. இது வந்து குறிப்பிட்ட செகண்டு தான் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யாராவது உங்களை ஸ்பெக்டேட் பண்ணால் அப்படியே வந்து அவுட்லைன் மாதிரி காட்டி கொடுக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது யாராவது பார்த்தாங்கன்னா இது மாதிரி வந்து அவுட்லைன் மாதிரி காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு அவுட்லைன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.